எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நான் எப்படி செத்து பிழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் தான். அதுல அவர் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு இருமலால் வந்த ஒரு சோதனையை எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களோட அதை ஷேர் பண்ணிட்டு அது எதனால் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்றேன். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது. அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் மந்த், அதாவது கடந்த மாதம் டிசம்பர் மாசத்துல ஒரு கடுமையான காய்ச்சல் வந்திருக்குங்க. காய்ச்சல் 5 நாள்ல சரியா போச்சு. ஆனா உடல் வலி, சோர்வு இதெல்லாம் அதிகமா இருந்திருக்கு. சாப்பிட பிடிக்கல, சளி அதிகமா இருக்கிறதுனால தூக்கமே சரியா வரல, இருமல், நாட்டு மருந்துல இருந்து ஆங்கில மருந்து வர எல்லா மருந்தும் நான் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் சளி குறையல, மூச்சு விடுவதில் சிரமமா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அடுத்து டிசம்பர் 25ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் போல இருக்கு. நைட்டு அவரோட டின்னர் டேபிள்ல அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போதே பயங்கரமான இருமல் வந்திருக்கு. பயங்கரமான இருமல் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர் திருப்பி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவரை யாரோ பயங்கரமா அடிக்கிறாங்க. குத்துற மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க வைஃப் தான் அவங்கள குத்திட்டு இருக்காங்க. அப்படியே அவர் கண் அப்படியே சொல்லட்டி பாக்குறாரு. இந்த பக்கம் அவரோட பையன், வைஃப், மருமகள், பேரன் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட கண்களும் அப்படியே கலங்கி இருக்கு. இப்போ இவர் கேக்குறாரு, ஏன் எல்லாம் இங்க நிக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்க நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. இவரால நம்பவே முடியல. அவங்க மனைவி அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க அப்படியே டேபிள்ல அப்படியே மயங்கி கிடந்தீங்க, அப்படியே உங்க கண்ணெல்லாம் சொருகிக்கிட்டு அப்படியே மேல பார்த்த மாதிரி அப்படியே நெட்டு குத்தி நிக்குது, நாக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட எந்த அசைவும் இல்ல, அப்படியே அசைவே இல்லாம இறந்தவர் மாதிரியே இருந்தீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஓன்னு கத்திட்டு கார்டியோபல்மனரி ரெசசிடேஷன் மாதிரி அவங்க நெஞ்சு பகுதியில நல்லா குத்தி அவரை எழுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நெஞ்சிலையும் முதுகு பகுதியிலையும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு முழிச்சு பார்த்திருக்கிறாரு. அப்பதான் இவருக்கு எல்லாம் பார்த்திருக்காரு. ஆக இந்த 2 நிமிட நேரத்துல உண்மையிலேயே அவர் சொல்றாரு, நான் இறந்துட்டேன் போல இருக்கு. 2 நிமிஷம் இறந்து போய் அதுக்கப்புறம் திருப்பி நான் பிழைச்சிருக்கேன். ஆனா எனக்கு அதை நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு சுத்தமா நினைவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு. அப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நான் செத்து பிழைச்சிட்டேனா அப்படின்னு கேட்டேன். ஆனா நான் கொஞ்சம் ஜோக்கா தான் கேட்டேன். ஆனா இங்க இருந்த யாருக்குமே அதை ஜோக்கா எடுத்துக்க கூடிய அளவுக்கு திராணி இல்லை. எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க, சோகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள கன்வின்ஸ் ஆகாம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டரை பார்த்திருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காய்ச்சல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு சுகர் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. பிரஷர் பார்த்திருக்காங்க. பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால அப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சுகர்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டாச்சு, டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. அப்புறம் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது எதனால இது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எதனால இது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கஷ்டப்பட்டு இருமும் போது சில சமயம் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனோட அளவுகள் டக்குன்னு குறையலாம். இதனால ஒருவேளை இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. மிக அரிதான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இத ஆங்கிலத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கண்டிஷன் பேரு காஃப் சின்கோப் அப்படின்னு சொல்றாங்க. சின்கோப் அப்படின்னா மயக்க மருந்து. உதாரணத்துக்கு ஸ்கூல் அசம்பிளில எல்லாம் இந்த குழந்தைங்க எல்லாம் நின்று இருப்பாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது பிரேயர்ல நிக்க அப்படியே பத்து மயங்கி விழுந்துருவாங்க. பார்க்கவே பயமா இருக்கும். அப்படியே பொத்துன்னு விழுவாங்க. அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, டக்குன்னு விழுந்துருவாங்க. அது என்னன்னா போஸ்டரல் சின்கோப். நின்றுகிட்டு இருக்கும்போது ரத்த ஓட்டம் ஃபுல்லா கீழே காலுக்கு போய் கலெக்ட் ஆகுது. மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டத்தோட அளவுகள் டக்குன்னு குறையும் போது சில சமயம் இந்த திடீர் மயக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி பினாமினன் தான் சில சமயம் மிக அதிகமான காஃப், அதிகமா லொக்குன்னு இருமும் போது இன்ட்ராதொராசிக் பிரஷர்னு சொல்லக்கூடிய நம்ம செஸ்ட் பகுதி மிக அதிகமான அதிர்வுகளுக்கு உள்ளாகுது. போது உங்களுக்கு உள்ளார ஏற்படக்கூடிய அதிர்வுகள்ங்கிறது ஒரு பிரஷரை உண்டாக்குது. சம்டைம்ஸ் அது ரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தி ஆக்சிஜன் அளவை குறைக்கிற அளவுக்கு பண்ணலாம். என்னன்னா அப்படி டக்குன்னு உங்க மயக்கல அவர் பாத்தீங்கன்னா கண்ணு எல்லாம் மேல போயிடுச்சு, நாக்கு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது நம்ம பெரும்பாலும் இது ஃபிட்ஸ் மாதிரி நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இது ஃபிட்ஸ் கிடையாது. ஃபிட்ஸும் இதே மாதிரி இருக்கும். வெறிச்சு பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபிட்ஸும் இருக்கு. கை கால்கள் நாக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஆடுறது அதுவும் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ், வலிப்பு நோய்கள் இருக்கு. ஆனா இது வலிப்பு நோய் கிடையாது. இது இருமல்னால உண்டான ஒரு டெம்பரரி மயக்கம் தான். ஆனா இது பிரசன்ட் ஆகுறது எப்படி பிரசன்ட் ஆகும்னா, பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் வலிப்பு வந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருப்பாங்க. சுத்தமா சுயநினைவு இருக்காது.
அசைவும் இருக்காது. இது வந்து போஸ்ட் டசிவ் சின்கோப் அப்படின்னும் லரிஞ்சல் வர்டேகோ அப்படின்னும் வெவ்வேறு பேர்கள் இதுக்கு இருக்கு மருத்துவத்துல. பட் நம்ம காஃப் சின்கோப் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதை வச்சுக்குவோம். இப்போ யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா மெயினா வந்து சிஓபிடி, அதாவது அதிகமா புகை பிடிக்கிறவங்க, லங்ஸ்ல வந்து அதிகமான சளி கோத்துக்கிட்டு இதனால கிரானிக்கா வந்து காற்று பைகள் லங்ஸ்குள்ள விரிவடைஞ்சு எம்பசிமா அந்த மாதிரி இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வரலாம். இன்னொரு விஷயம், அந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லிட்டு நெஞ்சு எதிர்களிப்பு, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களையுமே சம்டைம்ஸ் அரிதான ஒரு விஷயம் ஆனாலும் வரலாம். இன்னொன்று வந்து கார்டியாக் டாம்பினேட் சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு ஹார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய சாக்குப்பை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார வந்து ரத்தம் கலெக்ட் ஆகுது அப்படின்னா அது கார்டியாக் டாம்பினேட். அது வந்து உங்களுக்கு அரிதான விஷயம் மட்டும் இல்லாம அது வேற பல விஷயங்களா பிரசன்ட் ஆகும், நெஞ்சு வலி போன்ற பல விஷயங்களோட பிரசன்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் இதுக்கு வந்து பின்னணியில இருக்கக்கூடியது. இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா அதிகமான இருமல், மிக அதிகமான இன்ட்ராதொராசிக் பிரஷர் அதிகமாகுது. இதனால கார்டியாக் அவுட்புட் சொல்லக்கூடிய இதயத்தோட பம்பிங் திறன் டக்குன்னு குறையுது. குறையும் போது மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்கல. பெரிபரல் கன்கஷன் எஃபெக்ட், தலையில் அடிபட்டா வரக்கூடிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு பேஷண்ட் போவாங்க. அதுக்கப்புறம் நரம்புகள் ஆக்டிவேட் ஆகி நியூரலி மீடியேட்டட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற முறையில வேசோ டிப்ரெஷன் உருவாகி நம்ம இதய துடிப்பு குறைஞ்சு அதுக்கப்புறம் டக்குன்னு மயங்கி விடுதல் அப்படிங்கிறது நடக்கும். மெக்கானிசம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இருந்தாலும் மிக அதீதமான இருமல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். குறிப்பா குழந்தைகளையும் நல்லா அக்ரெசிவா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் சொல்லிட்டு செக்ரீஷனை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கு, ஆன்டி ஹிஸ்டமின்ஸ். காஃப் சப்ரசன்ஸ் இருக்கு, இருமலை குறைக்கிறது, இருமல் வராம தடுக்கிறது. காஃப் சப்ரசன்ட்டை விட காஃப் எக்ஸ்பெக்டரன்ட்னு ஒன்னு இருக்கு, சளியை வந்து வெளியேற்றக்கூடிய வகையில இருக்கக்கூடிய மருந்துகள் சுவாச குழாய்களை வந்து கொஞ்சம் விரிவடை செஞ்சு சளி வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஆன்டி ஹிஸ்டமின் வகை, செட்ரிசின் வகை மாத்திரைகள், சிரப் வந்து காஃப் எக்ஸ்பெக்டரன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புகள், இதெல்லாம் சாப்பிட்டு அக்ரெசிவா அந்த இருமலை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கூடவே வந்து இப்ப சிஓபிடி, ஆஸ்துமா போன்ற விஷயங்கள் இருக்குன்னா அதுக்குரிய மாத்திரைகளும் கொடுக்கணும். இதனை கம்பைன் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு வந்து இருமலோட வீரியத்தை குறைக்க முடியும். இருமலோட வீரியத்தை குறைச்சாதான் இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுவதை நம்மளால குறைக்க முடியும். ஆக நண்பர் வந்து இறந்துலாம் பிழைக்கல, அவருக்கு வந்தது ஒரு டெம்பரரியான ஒரு மயக்கம் மட்டுமே. ஆனா அந்த மயக்கம் வந்து கிட்டத்தட்ட உங்களை சுயநினைவு இல்லாம ஆக்கி உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய மாறுபாடுகளை உண்டாக்குறதுனால நீங்க வந்து இறந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆக இந்த காஃப் சின்கோப் பத்தி புரிதல் நிறைய பேருக்கு இருக்காது. அதனால இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திக் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.